ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட் வெளியாகி என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி தாங்க இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது குரூப் 4 ரிசல்ட் வெளியாகி பார்த்திங்கன்னா இப்போ இறுதிக்கட்ட நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிடுச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னை சிவிக்கு இன்னும் அழைக்கலை, எனக்கு எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 190க்கு மேலே பண்ணியிருக்கோம், பட் என்னைய சிவிக்கு இன்னும் கூப்பிடலை. அதாவது 180 160க்கு மேலே எடுத்திருக்கோம், எங்களை சிவிக்கு எதுக்குமே எங்களை அழைக்கலை அப்படின்னா உங்களை சிவி 2க்கு அழைப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ சிவி லிஸ்ட் 1 நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த சிவி லிஸ்ட் 1ல் பார்த்திங்கன்னா உங்கள் பெயர் வரவில்லை அப்படின்னா நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது சிவி லிஸ்ட் 2ல் உங்களோட நேம் இடம்பெற்று இருக்கலாம். அதாவது சிவி லிஸ்ட் 2ல் பார்த்திங்கன்னா உங்களோட பேர் இடம்பெற்றிருக்கிறதுனால அப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது நிறைய பேர் மார்க் கம்மியாக தாங்க இருக்குது, நான் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியே இன்னும் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டு சிவி 2வது சிவி பார்த்திங்கன்னா 1:4 விகிதத்தில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சிங்கன்னா இறுதி கட்டத்தில் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட சான்றிதழ் எல்லாமே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நீங்கள் உங்கள் சான்றிதழ்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களோட 10th மார்க் டெஸ்ட், 12th மார்க் டெஸ்ட், டிசி அதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டுலேயுமே உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீங்கள் விண்ணப்பிக்கக்குள்ளே இருந்த அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களோட ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கரெக்டாக பிரிண்ட் அவுட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிஎஸ்டிஎம் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமான தகவல் என்னென்னா, உங்களோட ஜாதி சான்றிதழில் பார்த்திங்கன்னா உங்களோட சான்றிதழ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களோட வகுப்பு கரெக்டாக பிரிண்ட் அவுட் ஆகிருக்கா, எல்லாமே கரெக்டாக ஒரு ஒன்ஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் கூட வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாமே ப்ராப்பராக இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சிவி லிஸ்ட்டில் உங்களை கூப்பிடலை, உங்களுக்கு மதிப்பெண் கம்மியாக இருக்குது, இல்லை மதிப்பெண் அதிகமாக இருந்தால் என்னை கூப்பிடலைன்னா உங்களை சிவி லிஸ்ட் 2க்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உங்கள் சான்றிதழ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.